ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ வந்துங்க சாம்பார் பிடிக்க நுணுக்க போகிறேங்க. அதை பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுட்டேங்க. இனி வறுக்கிறது தான். இந்த அடுப்புலேருந்து 2 அடுப்புலேயும் வறுத்துறேங்க. ஒன்றில் வந்து வரமிளகா வறுக்கிறேன். வரமிளகா ஒரு 200 மிளகாய்ங்க. சீரகம் வறுக்கிறேங்க. சீரகம் வறுபட்டுச்சுன்னா அடுத்தது மிளகு. சீரகம் மிளகு 2 வறுபட்டுச்சுன்னா இதை எடுக்கிறேன். வரமிளகாய் வறுபட்டுச்சுன்னா அது வந்து 200 மிளகாய் போட்டுக்கிறேன். அது வறுபட்டுச்சு. அடுத்தது வந்துங்க கடலைப்பருப்பு 50 கிராம். அடுத்தது வந்துங்க வெந்தயம் வந்து ஒரு 28 கிராம். கொத்தமல்லி வந்துங்க 200 கிராம் போட்டிருக்கிறேங்க. இதையும் நல்லா சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். எடுத்துக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை கொஞ்சம் வறுக்கணுங்க. ஏற்கனவே நான் வறுத்து வச்சுருந்தேன். அதை கொஞ்சம் நான் சூடு பண்ணுறேன். இப்படி எடுத்து நசுக்கி பார்த்தா ஒரு பொரியுது பாருங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. வறுவட்டுடுச்சு. நான் இதையே இறக்கிடுறேங்க. கருவேப்பிலையும் நல்லா பாருங்க பொருன்னு ஆயிடுச்சு. இவ்வளோ வெந்தி தேவைப்படாது, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். எல்லாமே வறுவிட்டாச்சுங்க. நல்லா சூடாக இருக்குது. இது எல்லாமே வந்து ஆறுனதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு அரைச்சிட்டு காட்டுறேங்க. இந்த விதையெல்லாம் நான் எடுத்துருவேன். இந்த காம்பெல்லாம் நான் கிள்ளிட்டு தான் அரைக்குவேங்க. அரைச்சிட்டு காட்டுறேங்க. நான் பாருங்கள், சாம்பார் பொடி எல்லாம் அரைச்சிட்டேங்க. நான் அரைக்கும்போது சாமானெல்லாம் வறுக்கும்போது வந்து மஞ்சத்தூள் போடல, பெருங்காயத்தூள் போடலிங்க. கட்டி பெருங்காயம் இல்லாதனால நான் அரைக்கும்போது பெருங்காயத்தூள் போட்டு அரைச்சேங்க. மஞ்சத்தூளுக்கு வந்து போட்டு அரைச்சிட்டேன். அது வந்து நான் சொல்லலைங்க முதல்ல. இப்போ நான் பூரா அரைச்சிட்டே பாருங்கள். நல்லா வாசனையாக மணமாக இருக்குது. இதை வந்து நல்லா காற்று போகாமல் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு 2 மாதம் 3 மாதத்துக்கு தாராளமாக வரும். எப்படி இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.